கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்ன? ஒரு 3 மாநில எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி, அதிகம் தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அந்த பகுதியிலே இருக்கிறார்கள். அந்த ஊர்களுடைய பல பெயர்களிலேயே ஹல்லி என்பது போன்ற கன்னட வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கிறது, தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலவரம் என்ன இப்போது பார்க்கலாம். மட்டும் அது வேலை செய்யறோம் இது செய்யறோம் வந்து கேட்கறாங்க. அப்புறமா சைலண்டா பதிவுக்காக போயிடுறாங்க. என்ன பண்றாங்க போய் ஒரு நல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்தா எங்க கூட்டு சொல்லலாம் ஓடும், கொஞ்சம் கடன் கட்டுவாங்க. போன வேலையை விட இந்த வேலை ரொம்ப கரண்டு போச்சு. ஓசூர், தளி, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஊத்தங்கரை என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய மொத்த பரப்பளவு 5143 சதுர கிலோமீட்டர் ஆகும். பரந்து விரிந்துள்ள இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,52,573 ஆக உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் மட்டும் 6,91,163 பேர், பெண் வாக்காளர்கள் 6,61,297 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 113 பேரும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களாக உள்ளனர். இந்த தொகுதியில் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இந்த ஆண்டு மொத்தம் 25,324 பேர் வாக்களிக்க உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 14,363 பேரும், முதல் தலைமுறை பெண் வாக்காளர்கள் 10,950 பேரும், 3வது பாலின வாக்காளர் ஒருவரும் இடம்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த தொகுதியில் 72.41% மக்கள் கல்வியறிவு பெற்றவர்களாக உள்ளனர். இதில் ஆண்கள் 79.65%, பெண்கள் 64% உள்ளனர். ஆண் பெண் விகிதத்தை பொறுத்தவரையில் 1000 ஆண்களுக்கு 956 பெண்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதி மக்கள் விவசாயத்தையே தங்களின் பிரதான தொழிலாக நம்பியுள்ளனர். மா, தென்னை, கேழ்வரகு, பூ மற்றும் காய்கறி விவசாயமே இங்கு பிரதானமாக உள்ளது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் 7 முறையும், அதிமுக 2 முறையும், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் சுகவனம் சார்ந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியுடைய ஆண் பெண் விகிதாச்சாரம் மிகப்பெரிய வேதனைக்குரிய விதத்தில் கவனிக்க வேண்டிய விதத்தில் இருக்கிறது. 1000 ஆண்களுக்கு 956 பெண்கள் தான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியுடைய பெண்களுடைய கல்வி நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கு. 64% பெண்கள் மட்டும்தான் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சைக்காக செல்ல வேண்டும் என்றாலும் கூட, ஒரு பாம்பு கடித்தால் கூட, ஒரு பூச்சி கடித்தால் கூட எந்த சிகிச்சைக்கும் 11 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டிய நிலைமை. சாதாரண மனிதனுக்கே மிக சிரமமான காரியம். ஒரு நாள் செல்வது, ஒரு நாள் வருவது, ஒரு நாள் தங்குவது என்று ஊரிலிருந்து வெளியே சென்றால் 3 நாள் கழித்தான் திரும்ப மலை கிராமம் திரும்ப முடியும் என்ற வேதனையான நிலைமை. தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடைகரை கிராம மக்களுடைய வேதனையான விஷயங்களை நாம் பார்த்தோம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியுடைய உறுப்பினர் 2வது முறையாக எம்பியா இருக்கக்கூடிய திரு சுகவனம், இந்த தொகுதிகளுக்கு தன்னால் என்னென்ன சாதனைகளை செய்ய முடிந்தது, என்ன சாதனைகளை செய்ய முடியவில்லை, அதற்கான காரணம் என்ன என்று அவரிடம் நாம் கேட்டோம். அதற்கான பதில், அவருடைய பதில் என்ன இப்போது பார்க்கலாம். பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு 4 வழி சாலையா இருந்தது. 4 வழி சாலையா இருந்தது, அது 6 வழி சாலையா போறதுக்கு அப்ப நம்ம அண்ணன் டி.ஆர். பாலு இருக்கும்போது அது பாராளுமன்றத்தில் பேசி அவரும் அதுக்கு உண்டான பணத்தை ஒதுக்கி அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று இருக்குது. கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலை அந்த வழிக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாயில அந்த திட்டத்தை இன்னைக்கு பணியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓசூர் பகுதியில இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த ரோசா பூக்கள் தயாரிக்கின்ற அந்த பணிக்கு மத்திய அரசாங்கத்துல பேசி அவருக்கு வேண்டிய செலவுகள்லாம் இன்னைக்கு. அதே போல சாலைகள், பல்வேறு சாலைகள் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது. குடிநீர் பிரச்சனை போக்குவதற்காக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதியும் பெருமுயற்சி எடுத்து இன்னைக்கு ஒக்கணிகள் கூட்டு குடிநீர் கொண்டு வந்தார்கள். அதே போல பல்வேறு ரயில்வே பிரிட்ஜ், இந்த தாமல்பட்டு ரயில்வே பிரிட்ஜ், அதே போல பக்கத்திலே கேட் இடத்துல ஒரு ரயில்வே பிரிட்ஜ், இதெல்லாம் அங்க போடுவதற்கான பணியில இன்னைக்கு வேலைகள் எல்லாம் நடைபெற்று முடியும் தர வேலை இருக்கிறது. ஜோலார்பேட்டிலிருந்து ஓசூர் வரைக்கும் ஒரு ரயில்வே
பாதை அமைத்து தர வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்து பல பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினரான உடனே முதல் கல்வி பேச்சிலே பேசி அந்த பணியை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சராக அந்த லாலு பிரசாத் யாதவ் இடத்திலே அதை பற்றி சொன்னேன். சர்வே எல்லாம் செய்யப்பட்டு அந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து இப்போது நிதி பற்றாக்குறையின் காரணமாக அந்த பணியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் மாவட்ட தொகுதி முழுவதும் அந்த நிதியை ஒதுக்கி பிரித்து கொடுத்து ஒவ்வொரு பகுதி எல்லா பகுதிகளுக்கும் கொடுத்து பள்ளிக்கூட கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள், தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், குடிநீர் பிரச்சனை, சிமெண்ட் சாலைகள் ஆகியவை பல பணிகள் இன்றைக்கு சிறப்பான எல்லா முழு நிதியும் முழுமையாக ஒரு 2 மாதம் கொண்டு எல்லாம் முடிந்துவிட்டது. கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்தில் இணைந்து 20,000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட சாம்பிளுடன் அந்த தொகுதி மக்களிடம் நாம் எழுப்பிய கேள்விகளும் அதற்கு அவர்களுடைய கருத்துக்களுடைய முடிவும் என்னவாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நாம் அந்த தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் முதலில் நாம் எழுப்பிய கேள்வி, இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு ஆம் நிறைவேற்றி இருக்கிறது என்று 9% மக்களும், இல்லை நிறைவேற்றவில்லை என்று 91% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று 91% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் அவரிடம் எழுப்பிய கேள்வி, இந்த மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று நாம் கேள்வி எழுப்பிய போது ஆம் மீண்டும் இதே அரசுக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று 12% பேரும், இல்லை நாங்கள் வேறு முடிவு எடுத்திருக்கிறோம் என்று 88% மக்களும் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 88% கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றியமைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள்? தேசிய கட்சிக்கு வாக்களிக்க இருக்கிறார்களா அல்லது மாநில கட்சிக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தேசிய கட்சிக்கு வாக்களிக்க இருப்பவர்கள் மன்னிக்க வேண்டும், மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று 70% மக்களும், தேசிய கட்சிக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று 30% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று 70% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்பு அங்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. அடுத்து நாம் அவர்களும் எழுப்பிய கேள்வி, தேசிய கட்சிக்கு தான் உங்களுடைய வாக்கு என்பது உறுதியானால் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது 58% மக்கள் நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 58% மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு தங்களுடைய வாக்கு அளித்திருக்கிறார்கள். அதே சமயம் சற்றும் குறைவில்லாமல் 42% மக்கள் தங்களுடைய வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தான் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, மாநில கட்சிக்கு தான் உங்களுடைய வாக்கு என்றால் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று கேட்டோம். அதிகமான மக்கள் மாநில கட்சி தான் வாக்கு என்று புரிந்தார்கள். எனவே எந்த கட்சிக்கு, மாநில கட்சியில் எந்த கட்சிக்கு என்ற கேள்வி எழுப்பிய போது 60% மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தங்கள் வாக்கு வேண்டும் 60% மக்கள், 23% மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தங்களுடைய வாக்கு என்றும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 5% வாக்குகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 4% வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8% வாக்குகளும், மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அந்த சமுதாய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி இது. 60% மக்கள் அதிமுகவுக்கு தங்களுடைய வாக்கு என்று கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? யார் பிரதமராக, இந்திய நாட்டினுடைய அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள் என்று கேட்டபோது 65% மக்கள் நரேந்திர மோடி தான் இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்று 12% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 23% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் அந்த மக்களிடம் எழுப்பிய இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த நாட்டுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய தலைவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? சிறந்த தலைவராக யார் திகழ முடியும் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடியிடம் நல்ல தீர்வு இருக்கிறது என்று 72% மக்களும், ராகுல் காந்தியிடம் சிறந்த தீர்வு இருக்கிறது, சிறந்த தலைவராக அவர் செயல்பட முடியும் என்று 12% மக்களும், இல்லை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தான் இந்த தீர்வுகளை தர முடியும் என்று 16% மக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் திரு ஷாஜகான் சொன்ன கேள்விக்கு வர இருக்கிறோம். திரு ஷாஜகான் ஏற்கனவே சொன்னார், ஆம் ஆத்மி கட்சி போன்ற ஒரு மாற்றுக் கட்சி இங்கு வருமானால் இந்த நிலைமையை மாறதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். ஆம் ஆத்மி கட்சியை தெரியுமா என்று நாம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டபோது 57% மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார்கள். 43% மக்கள் எங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை பற்றி தெரியாது என்று குறிப்பிட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களித்தீர்களா என்று நாம் கேட்டோம். அதற்கு அந்த தொகுதி மக்கள் சொன்னது என்ன?
கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டபோது ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற போது 19% மக்கள் ஆம் வாக்களிப்போம் என்றும் 81% மக்கள் இல்லை நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்று குறிப்பிட்டார்கள். 40க்கு 40 2004ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் 40க்கு 40 தொகுதியும் ஒரு கூட்டணி பக்கம் அளித்த மக்கள் 2009ஆம் ஆண்டு 28-12 என்று பிரித்தளித்தார்கள். 2014ஆம் ஆண்டு என்னவென்று அளிக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு தான் தெரியும். இந்த நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டங்களை பதிவு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம்.